டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு வந்து ஒரு இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு கால் ஃபார் வரப்போகுது அப்படின்றதுக்காக, அதுக்கு ரெடி ஆகிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற ஒரு நோட்டீஸ் அது. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க, ஸோ நாங்கள் கால் ஃபார் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் இல்லை, நம்மளே முதல் ரெடி ஆகிக்கணும் எக்ஸாம்ஸ்க்கு. இந்த அப்ளிகேஷன் விண்டோ எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21st ஜான்வரியிலேருந்து 20th February வரலும் ஓப்பன் ஆக போகுது. இது வந்து குரூப் டியில் வருது. ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு குரூப் டியில் வருது. அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல, குரூப் சியா டியான்லாம் மென்ஷன் பண்ணல. பட் 18,000 சேலரின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து குரூப் டியில் தான் வருது. ஸோ குரூப் டி போஸ்ட் வரப்போகுது. மொத்தம் ஒரு 22,000 போஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 22,000 போஸ்ட்டும் டென்டேட்டிவ் தான். இன்னும் மேற்கொண்டு வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகலாம். யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஏஜ் கேப் வந்து என்னென்னா 18 years to 33 years ப்ளஸ் ஏஜ் ஒரு இந்த ரிலாக்ஸேஷனும் இருக்குது, கேஸ்ட் பேஸ்டு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓபிசியாக இருந்ததுன்னா 3 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. அப்புறம் எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா 5 வருஷம் இருக்குது. பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா, ஊனமுற்றோர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா 10 years வரலும் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போது இது குரூப் டின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னும் என்னென்ன போஸ்ட் வரப்போகுது அப்படின்னு தெரில. இதில் நிறையா போஸ்ட்லாம் இருக்குது. ஸோ ட்ராக் மெயின்டெனர் இருக்குது, அதுக்கப்புறமேல்ட்டு பாயிண்டர் இருக்குது, அதுக்கப்புறமேல்ட்டு ட்ரெயின் லைட்டிங்கு, அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன் ட்ரெயின் லைட்டிங், அதுக்கப்புறம் ஏசி ஏர் கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா போஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இதில் என்ன போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் தெரில. ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தெரியும். பட் ஆனால் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கோம், ப்ளஸ் டிப்ளமோவில் ஒரு எலக்ட்ரிக்கலு, மெக்கானிக்கல், அதுக்கப்புறமேட்டு சிவில் இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னாலும் அவங்களும் வந்து என்னென்னா ரெடி ஆகிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான கால்ஃபரும் இதில் இருக்கும். மற்றபடி நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜஸாக இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும். அதில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸ். ஸோ மற்ற இதில் எல்லாத்துலேயும் வந்து என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே ஜென்ரல் சயின்ஸ் வந்துடும். ஆனால் இதில் வந்து ஜென்ரல் சயின்ஸுன்றதை தனியாக கொடுப்பாங்க. அப்படின்னாலே தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 25 மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு 25 மார்க்கு, அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் ரீசனிங் இது ரெண்டும் சேர்த்து வந்து எத்தனைனா ஒரு 30 மார்க் இருக்கும். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது ரெண்டும் சேர்த்து ஒரு 20 மார்க் இருக்கும். ஆக மொத்தம் ஒரு 100 மார்க் இருக்கும். ஸோ 100 கொஷின், ஈச் கொஷின் கேரிஸ் 1 மார்க். ரயில்வேவை பொறுத்தவரையிலும் என்னென்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தப்பான கொஷினுக்கும் ராங் ஆன்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1/3 வந்து என்னென்னா உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடித்த உடனே என்னென்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, பிஇடி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிஇடி டெஸ்ட்டும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடுத்து சிவி தான், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் இந்த எக்ஸாம். சரிங்களா? நம்ம முன்னாலேயே சொன்னோம், வெறும் டிஎன்பிஎஸ்சியை மட்டுமே பார்த்துட்ருக்க வேணாம், ஃப்ரீ டைமில் வேறு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு எக்ஸாம் பார்க்குறனாலும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ரயில்வேல இது கிட்டத்தட்ட ஒரு 22,000 வேக்கன்சி. ஆக்சுவலாக இது ஒவ்வொரு ஜோனுக்கும் பிரித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பட் இருக்கிற வேக்கன்சியை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இந்த எக்ஸாமை எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறது மேக்ஸிமம் சமச்சீரில் இருக்கும். இது எப்படின்னா ஒரு என்சிஆர்டி பேஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லாமே 6th to 10th தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட் இஸ் வாட் தான் இருக்கும். ரொம்ப இதெல்லாம் போகாது. அதே சமயம் வந்து என்னென்னா மேத்தமெட்டிக்ஸு, ரீசனிங் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சயின்ஸை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே இந்த மாதிரியான எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம இவ்வளோ கொஷின்ஸ் வரும், இதுக்கெல்லாம் வெயிட்டேஜ்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாதுனாலும், போன வருஷம் என்ன கெமிஸ்ட்ரிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கெமிஸ்ட்ரியும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியான டாபிக்ஸாக தான் இருக்கும். ஸோ சயின்ஸில் என்னென்ன வரும், நியூமெரிக்கல் ஆப்டிடியூடில் என்ன வரும், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் எல்லாம் என்னென்ன உள்ளார சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அல்ல உள்ளார டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து என்னென்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமில் போட்டுறோம். டெலகிராமோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஏப்ரல் தாண்டி உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு மே அந்த மாதிரி எக்ஸாம் இருக்கலாம். ஸோ நல்ல வேக்கன்சி தான். ஸோ ஒரு ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க,
அப்படின்னா பார்ப்போம். இன்னும் வந்து என்னென்ன போஸ்ட்டுன்றதை பார்த்து சில போஸ்ட்லாம் வந்து 10th முடித்தவங்களுக்கும் கூட இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த இப்போதைக்கு இந்த நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். தேங்க்யூ.